இந்த கேக் இப்படி ஆகும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸே எங்கள் கிட்ட ஆர்டர் பண்ண கேக் தான் இது. நம்ம தானே என்ன ஃப்ளேவர் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து பிளாக் கரண்ட் தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1 kg வெனிலா ஸ்பாஞ்சும் ரெடி பண்ணிட்டு அதை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மக்கிட்ட வந்து ஃபுட் கலர் இல்லை. எனக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதுல இஷ்டமும் இல்லை. டோட்டலாக அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபுட் கலர் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஃப்ரூட் க்ரஷை வந்துட்டு விப்பிங் க்ரீமில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. பட் அப்படி பண்ணால் க்ரீம் வந்து ஸ்டிஃபாக வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். பட் நாங்கள் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் க்ரஷை எடுத்து ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டோம். தென் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணும்போது அதை போட்டு பீட் பண்ணும்போது நல்லாவே வந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரூட் க்ரஷ் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். கலருமே வந்துட்டு லைட்டாக லாவெண்டர் ஷேடில் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக நல்லாவே வந்துருச்சு. தென் ஐசிங்லாம் பண்ணிவிட்டு அகைன் ஒயிட் சாக்லேட்டையும் ஃப்ரூட் க்ரஷையும் மிக்ஸ் பண்ணி டாப்பிங்ஸ் ஊற்றிட்டோம். இங்கே தான் முக்கியமான விஷயமே. இது வந்து கொஞ்சம் ஆறு மாதிரி ஓடிச்சு. ஸோ அதனால டிசைனை மாற்றிட்டோம். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.